வணக்கம். இன்னைக்கு சாக்லேட் பர்ஃபிக்கு ஒரு ட்ரையான பவுல்ல 700 கிராம் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்குவோம். அதுல பாதி அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்லயே நல்லா மிக்ஸ் ஆயிடும். இந்த மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த அளவுக்கு லிக்விடா தான் இருக்கும். இப்போ ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்குவோம். இதுல ஒரு 1/4 லெமன் பிழிஞ்சு விட்டுக்குவோம். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வேணும். இது நல்லா திரிஞ்சது போல வரணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட விட அந்த பால் திரியா வந்துடும், தெரிஞ்சிரும். ஸோ அது பயமே கிடையாது. அப்படி தெரிஞ்சாதான் நமக்கு அந்த டெக்ஸ்டர் சூப்பரா வரும் பர்ஃபிக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மில்க் பவுடர் மிக்ஸை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு செய்ய வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப நெய் தேவை கிடையாது. இந்த மாதிரி கெட்டி தட்டின உடனே 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கும். 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனதும் நீங்க ஃப்ளேமை ஆஃப் பண்ணிருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கெட்டி ஆயிடும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு பவுல்ல லைட்டா நெய் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட் பர்ஃபி மிக்சரை இதுல பிளேஸ் பண்ணிடுவோம். நல்லா இந்த மாதிரி செட்டில் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிரஷ்ல கொஞ்சம் போல நெய் டிப் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ கொஞ்சம் அந்த ஷேப் கொஞ்சம் நல்லா வர்றதுக்காக. இதுக்கு மேல ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாதாம் அண்ட் பிஸ்தா கிரேட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஆறணும். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை பீஸ் போட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப இந்த மாதிரி லைட்டா மேலாட்டா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா அதுல செட்டில் ஆகும். சோ இப்ப கிட்டத்தட்ட ஆறிடுச்சு. இப்போ இதை நான் திருப்பி போட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், அழகா செட்டில் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட சாக்லேட் பர்ஃபி ரெடி. இப்ப பாத்தீங்கன்னா பீஸ் போட்டுக்கலாம். நம்மளோட சாக்லேட் பர்ஃபி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ.